கவின் ரிலேஷன் சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க நடந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆர் நெம்மேலி அங்கே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது வந்து பீச் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. பட் இந்த லேஅவுட் வந்து டேரெக்டாக பீச்சுக்கு போகாது, வழி இருக்குது. பட் இவங்க யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, ஒரு கம்யூனிட்டியாக யூஸ் பண்ணுறாங்க. பீச்சுக்கு அக்சஸ் பண்ணணும்னா பக்கத்து ஸ்ட்ரீட் வழியாக நீங்கள் போகலாம். இது வந்து ஒரு 30 feet ரோடு, ஒரு 2 கிரவுண்டு லேண்டில் இப்படியும் ஒரு பங்களா கட்டலாமான்றது இந்த ஒரு வீடு எக்ஸாம்பிள். அந்த அளவுக்கு ஒரு லக்ஸரியான ஒரு பங்களா தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு, இதுதான் ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனே உங்களுக்கு வந்து அவ்வளோ இதுவாக காமிக்க முடியாது, தூரம் வந்து தான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்தளவுக்கு ஒரு லக்ஸரியான ஒரு ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ஒயிட் பேலஸ்னே சொல்லலாம், ஃப்ரண்ட் எலிவேஷன் நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லாங் வியூ காமிக்கிறேன். எலிவேஷன் இதுதான், ரொம்ப நல்லாயிருக்கும் வீடு. ரொம்ப நல்லா வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ஒயிட் பேலஸ் ஒரு லக்ஸரியான பங்களா, எப்படி வேணாலும் நீங்கள் இது ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நேம் வச்சுக்கலாம். இது ஈஸியாக ரோடு. ப்ராப்பர்ட்டியை உள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கேருந்து பீச்சுக்கு எந்த அளவுக்கு போகுது டிஸ்டன்ஸு, கம்யூனிட்டி எப்படி இருக்குது, பக்கத்தில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ட்ரோன் வியூ பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டி தான் நம்ம ட்ரோன் வியூ பார்த்துட்டு வரலாம். ட்ரோன் வியூ பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. ஃபுல்லி காம்பவுண்டட் கேட்டட் கம்யூனிட்டி, எக்ஸ்க்ளூசிவ் மார்க்கெட்டிங் நம்ம கம்பெனியாக கொடுத்துருக்காங்க. உள்ளே போய் பார்க்கலாம். 30 feet ரோடு, கேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹைட்டு, அயன் கேட்டு ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஹைட்டில் பண்ணியிருக்காங்க. வீடு ஹைட் ஏற்றி தான் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ஸ்டெப்ஸ் பாருங்கள். மெயின் டோரே வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது. எத்தனை படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. மெயின் டோரு மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு லக்ஸரி ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே வீடு ஃபுல்லாகவே பார்க்கலாம். 6 பெட்ரூம் இருக்குது. கீழே வந்து 4 கார் பார்க்கிங். இந்த சைடில் 2 கார் பார்க் பண்ணலாம். நல்ல பில்லர் போட்டு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் பண்ணி நல்லா ஹைட் ஏற்றிருக்காங்க. சுற்றி செட் பேக் கொடுத்துருக்காங்க. வாட்ச்மேனுக்கு தனியாகவும் வீடு இருக்குது, செக்யூரிட்டிக்கு தனியான ஒரு வீடு பின்னாடி இருக்குது. நல்ல ஒரு ஹைட்டு. இந்த பக்கம் 2 லக்ஸரி கார் பார்க் பண்ணலாம். ஃபார்ச்சுனர், BMW எல்லாமே பார்க் பண்ணலாம்.
இந்த சைடில் 2 கார் பார்க் பண்ணலாம். மொத்தம் 4 கார் பார்க்கிங். இங்கே நிறைய ஒரு சின்ன ஃபங்க்ஷனே நீங்கள் வச்சிங்கனாலும் வெளியில் நிறைய காலி இடம் இருக்குது, நிறைய கார் வந்து பார்க் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு டெவலப்பர் வரைக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு செட்பேக் கொடுத்து பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம உள்ளே போகலாம். வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். நான் மேலேருந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். கீழே வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. முன்னாடி ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது. சின்ன சின்ன மெட்டீரியலாக நீங்கள் வைக்கிறதுக்கு ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இல்லை ஒரு ஆஃபீஸ் ரூமாவோ இல்லை நீங்கள் ஒரு முக்கியமான விஐபியாக இருந்தால் வெளியில் வந்து டிரைவருக்கான ரூமாவும் நீங்கள் வச்சுக்கலாம், லேபருக்கான ரூமாவும் வச்சுக்கலாம். இல்லை கெஸ்ட் யாராவது உங்களை அடிக்கடி பார்க்க வருவாங்கன்னா அவங்க வெயிட் பண்ணுறதுக்கு ரூமாவும் நீங்கள் அதை வச்சுக்கலாம். நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல் அது வந்து வீட்டுக்கு வந்து ஒரு ஹைலைட்டு, ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே ஸ்விம்மிங் பூல் பண்ணிட்டாங்க. ஸ்விம்மிங் பூலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸரியாக வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. லக்ஸரியாக வந்து ஃபினிஷிங்கும் பண்ணியிருக்காங்க. இந்த கலரே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ரொம்ப நல்லா மெயின்டைனும் பண்ணிகிட்ருக்காங்க. சைடில் ஃபுல்லாகவே அந்த ப்ளூ கலரே கொடுத்துருக்காங்க. லைட் நிறைய லைட் கொடுத்துருக்காங்க. இங்கே பார் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. வெளியிலே ஃப்ரிட்ஜு, இது வந்து ஒரு பார் செட்டப். இங்கே ஸ்விம்மிங் பூல் வந்து வியூவில் ஒரு பார் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஏசி, வீடு ஃபுல்லாகவே ஏசி வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன பார். இங்கே சும்மா வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கு இருக்குது. இப்போ ஓப்பன் ஏரியா தான் சன் பாத் பண்ணுற மாதிரி பண்ணலாம். பட் இங்கே வந்து க்ளோஸ்டு ஏரியா, அதாவது வீட்டில் இருக்கிற லேடிஸுங்களும் ஸ்விம்மிங் பூலில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூலு. உள்ள லேடிஸ் யாராவது குளித்தாங்க அப்படின்னா வெளியில் ஒன்றுமே தெரியாது. அந்தளவுக்கு அந்த ஒரு ப்ராப்பராக கவர் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் அது ஒரு கலாச்சாரம் இருக்குது. யாரும் வந்து லேடிஸ் வந்து ஓப்பன் ஸ்விம்மிங் பூலில் குளிக்க மாட்டாங்க, யாரும் அலோவும் பண்ண மாட்டாங்க நம்ம ஃபேமிலியில். அது ஒரு கலாச்சாரமாகவே இருக்குது. அதனால் அவங்களுக்குலாம் வந்து ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணணும், குளிக்கணும். நம்ம வீட்டில் லேடிஸ் குழந்தைங்க கூட இருப்பாங்க, அவங்களுக்குலாம் இது வந்து சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். ஒரு லக்ஸரி ஒயிட் பேலஸ் தான் பார்க்குறோம். ஸ்விம்மிங் பூல் வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு மேலே போகிறதுக்கு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கே ரூஃப் வரைக்குமே டைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு பாத்ரூம் மட்டும் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் மட்டும் மேலே வந்து கெய்சரும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு வாஷ் பேஷன். நல்ல ஒரு வியூ, ஸ்விம்மிங் பூல் வியூ. உள்ள சுற்றி அந்த ப்ளூ கலர் லைட்டும் கூட. நல்ல கேப் இருக்குது, நல்ல ஏர் சர்க்குலேஷன் உள்ளே வரும். ஒரு 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம மேலே போகலாம். கீழே ஃபுல்லாகவே நல்லாவே கவர் பண்ணியிருக்காங்க. மேலேருந்து தான் வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. ஸ்விம்மிங் பூல்லேருந்து மேலே வீட்டுக்கு போகலாம். வெளியிலேருந்து யாராவது வராங்கன்னா ஸ்விம்மிங் பூல் உள்ளே வராமல் தனியாக போகிறதுக்கு தான் அந்த பெரிய படிக்கட் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படியே மேலே போகலாம். நல்ல ஒரு பெரிய படிக்கட்டு, 2-3 பேர் ஃப்ரீயாக போகலாம். வியூ, ஸ்விம்மிங் பூல் வியூ ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. மேலே வந்தாச்சு. மேலே வந்து ஒரு ஹாலு, நல்லா எல்லாமே லைட் இன்னும் போட்டிங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் எழுத்துட்டு நல்ல வெளிச்சமாக இருக்கும். வீடு பளிச்சுன்னு இருக்கும். பெரிய ஹாலு, என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு புத்தர் சிலையும் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வாட்டர்லாம் ஃபுல்லாக வச்சுன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. நல்லா ஃபுல்லாகவே லைட்டு, வீடு ஃபுல்லாகவே நைட் வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே பாருங்கள், இது என்ட்ரன்ஸ். இங்கே நிற்கும் போது நல்லா காற்றடிக்குது. நல்ல ஹைட் ஏற்றி தான் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தா ஈஸியாக ரோடு, மெயின் ரோடு தெரியும். அப்படியே மேலே அந்த லைட்லாம் பாருங்கள். இன்னும் நீங்கள் வாங்கிட்டு உங்கள் ஸ்டைலுக்கு இந்த மாதிரி ஏதாவது மாடிஃபை பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியாவிலே ஒரு லக்ஸரி பங்களானா இந்த பங்களா தான் சொல்லலாம். நல்ல ஒரு பெரிய ஹால், ஃபுல்லி ஃபர்னிஷ்டு, எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எந்த ஒரு திங்ஸ் தேவை வாங்கிட்டு அப்படியே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் நல்லா வந்து கேப் கொடுத்துருக்காங்க. தேவையான அளவுக்கு கபோர்ட், ஜன்னல், பால்கனி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு 8 பேர் உட்கார மாதிரி ஒரு கார்னர் ஷோபா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிவி யூனிட், கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி நீங்கள் திறந்து விட்டிங்கன்னா நல்ல பீச் காற்று உள்ளே வரும். நல்ல ஒரு பெரிய பால்கனி. 2 பால்கனி இருக்குது, இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது. சைடில் எல்லா சைடுமே நிறைய பால்கனி கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. சிசிடிவி கனெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. பெரிய ஹாலேருந்து அப்படியே வந்தீங்கன்னா
இங்கே டைனிங், ஒரு 8 பேர் சாப்பிட்ற மாதிரி பெரிய டைனிங் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டைனிங். இங்கே வந்து ஷோகேஸ்க்காக கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக நிறைய கபோர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ரூஃப் ஹைட் நல்லா பண்ணியிருக்காங்க. வீடு நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லைட்டில் நீங்கள் நைட் வியூ போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டைனிங் ஏரியா ரொம்ப நல்லாயிருக்கும் லைட் வியூ. இது வந்து கிச்சன், க்ளோஸர் கிச்சன். ஒரு கிளாஸ் டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல அழகான ஒரு கிச்சன். கிச்சனில் வந்து வெளிச்சம் வர்றதுக்காக இங்கே ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பால்கனி இருக்குது. இங்கே அங்கே பார்த்த மாதிரி ஒரு பால்கனி இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான ஒரு மாடலர் கிச்சன். ஃபுல் ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. இந்த ஒயிட் பேலஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த கலர்ஸும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. மேலே பாருங்கள், கிச்சனில் ஏகப்பட்ட லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. நைட் வியூ ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வியூ பாருங்கள், வெளிச்சம் லைட் போட்ட உடனே ஒரு சைட் மட்டும் தான் ஆன் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஹால், டைனிங், கிச்சன் பார்த்துட்டோம். ஹாலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹாலு. அடுத்து கீழே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரே ஒரு பெட்ரூம் தான். நல்ல ஒரு எல்லா பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் தான். இது ஒரு பெட்ரூம் பாருங்கள். இது ஒரு பெட்ரூமு வித் இதில் ஒரு பால்கனி. நல்ல பெரிய பெட்ரூமு. இதில் ஒரு ரோட் வியூ பால்கனி இருக்குது, சைட் வியூ. நல்ல வியூ பாருங்கள். இந்த சைடு வெளியில் வந்தீங்கன்னா நல்லா காற்று இந்த பக்கமும். இது ஒரு பால்கனி, ரோட் வியூ பால்கனி. இங்கே வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. அட்டாச்சு பாத்ரூமு. இங்கே வந்து வாட்ரோப் தனியாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து மேக்கப் பண்ண ஒரு பெரிய கிளாஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய இடம். உள்ளே அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து பாத்ரூம், டாய்லெட் ரூம், ஷவர் ஏரியா. ரூஃப் வரைக்குமே டைல்ஸு, கைசர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்ல ஹைட்டு எல்லாமே வந்து ரூஃப் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டிசைன் வந்து ரூஃப் ஹைட் வரைக்கும் எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க எல்லாமே. பெட்ரூம் வந்து பாத்ரூம் வரைக்கும் எல்லாமே பெருசாக தான் பண்ணியிருக்காங்க. எதுலேயுமே சின்னதாக வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணல. நம்ம அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். இந்த லைட் எல்லாமே படிக்கட்டில் வந்து சென்சார் லைட் கொடுத்துருக்காங்க. நம்ம மேலே ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எதுவுமே லைட் போடாமல் தான் எடுக்கிறேன். பகலில் நான் வந்து லைட் போடாமல் எடுத்துகிட்டு இருக்கோம். இவருக்கு வியூ ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். இப்போ நான் செகண்ட் ஃப்ளோர் வந்திருக்கேன். செகண்ட் ஃப்ளோரில் மொத்தம் 4 பெட்ரூமு. மொத்தம் 4 பெட்ரூம். லைட் ஆன் பண்ணுறேன். இது ஒரு பெட்ரூம். நல்ல ஒரு பெரிய பெட்ரூமு. நான் சொன்ன எல்லா பெட்ரூமே ஒரே சைஸு, பெருசாக பண்ணியிருக்காங்க. லைட்டும் ஒரு மைல்டாக தான் இருக்குங்க லைட்டு. இன்னும் லைட்ஸ் இருக்குது, நான் ஆன் பண்ணல. ரொம்ப அழகாக இருக்கும் வியூ. கட்டில் போடுறதுக்கு நல்ல ஸ்பேஸு, வாட்ரோப் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் வந்து அட்டாச்சு பாத்ரூம் எதுவும் கிடையாது. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது. இது நீங்கள் ஹோம் தேட்டராகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தாராளமாக வந்து இவ்வளோ பெரிய ரூமுக்கு ஆல்ட்ரேட் பண்ணி ஹோம் தேட்டராக நீங்கள் வந்து இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது அடுத்த பெட்ரூமு. எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். லைட்டே போடலாங்கிறது எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு டிசைன். எல்லா ரூமே ஒன்று ஒரு ரூம் ஒரு மாடல் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு பால்கனி, ரோட் வியூ பால்கனி. ரோட் வியூ பால்கனி. நல்ல ஒரு வியூ. நல்ல கேட்டன்லேருந்து எல்லாமே. அதை நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே ப்ளக் அண்ட் ப்ளே தான். திறந்தோடனே பாருங்கள் எந்தளவுக்கு காற்றடிக்குதுன்னு. நல்ல ஒரு வியூ. பெரிய பால்கனி. ரோட் வியூ. பெரிய வீட்டிலே இருக்குது பெரிய பால்கனி. இந்த சைட்லேயும் வருது. இங்கேயும் ஒரு பெரிய பால்கனி. இங்கே நீங்கள் ஊஞ்சல் கட்டி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வியூ பார்க்குறதுக்கு. வந்து உட்காந்திங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக காற்றடிக்குது. ஒரு ஊஞ்சல் நடுவில் கட்டி விட்டிங்கன்னா அழகாக வந்துங்க உட்காரலாம். நல்ல ஒரு வியூ. ஃபுல் பால்கனி கவர் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபுல்லாக பால்கனி தான். இதுலேயே அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஏதாவது பர்சனலாக யூஸ் பண்ண போகிறேன், நான் பங்களாவாக நானே யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா நிறைய வந்து நீங்கள் இன்னும் உள்ளே ஃபர்னிஷ் பண்ணிக்கலாம்.
இங்கே வந்து ஒரு மேக்கப் ஏரியா கொடுத்துருக்காங்க, வார்ட்ரோப் ப்ளஸ் மேக்கப்புக்கான ஏரியா இருக்குது. இது ஒரு பாத்ரூம், நல்ல ஒரு பெரிய பாத்ரூம் அண்ட் டாய்லெட். கைசர் இருக்குது, ஷவர் ஏரியா தனியாகவும் வாஷ் பேஷன் ஏரியா தனியாகவும் நல்லா கொடுத்துருக்காங்க. நல்ல ஹைட்டு, நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. அப்படி நம்ம வெளில வரலாம். 3 பெட்ரூம் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் 1, மேலே 2 பார்த்துருக்கோம். கீழே பார்த்த மாதிரி நல்ல ஒரு பெரிய ஹால்லேருந்து அங்கே ஒரு பால்கனி இருக்குது. வீட்டுக்கு நிறைய பால்கனி கொடுத்துருக்காங்க. அது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா திறந்துட்டு எல்லா சைடில் வந்து பீச் காற்று உள்ளே வரும். அதில் அழகாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஹால்லேருந்து அப்படியே நான் வெளில வரேன். இது ஒரு பால்கனி, இது ஒரு பால்கனி. இதில் ஒரு டிவி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ஹால் கீழே பார்த்த மாதிரி. இந்த பெட்ரூம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பெட்ரூம். கிட்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். எப்படினாலும் நீங்கள் வந்து இது பெட்ரூம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பெட்ரூம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு காட் போட்டிருக்காங்க. அதான் நான் சொன்னேன், ஒரு ரூமுக்கு ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மாடல் பெட்ரூமு. இதில் சின்னதாக ஒரு பால்கனி, இந்த ஏரியாவை கவர் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. திறக்கலாம். இது ஒரு சின்ன பால்கனி இருக்குது. அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. இதில் இது வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. நல்ல லென்த்தியான ஒரு பாத்ரூம். ஷவர் ஏரியா இருக்குது. இந்த சைடில் வந்துட்டு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க. நல்ல ஹைட்டு, நல்ல அழகான ஒரு காட்டு. இது எல்லா ரூமையும் கவர் பண்ணியிருக்காங்க, வார்ட்ரோப்பில் கவர் பண்ணியிருக்காங்க எல்லா ரூம்லையுமே. அடுத்த பெட்ரூம் நம்ம பார்க்கலாம். மேலே வந்து 4 பெட்ரூமு. இது வந்து 4வது பெட்ரூமு. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். 4வது பெட்ரூம் மாடி மேலே. இதுவும் பாருங்கள், நல்ல பெருசு, ரொம்ப பெருசாக பண்ணியிருக்காங்க. எல்லா பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் சொல்லலாம். அந்தளவுக்கு ப்ராப்பராக வந்து பெருசாக இடம் விட்டு பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் எல்லா பெட்ரூமே இது கவர் பண்ணுற மாதிரி எல்லா இடத்துலையுமே பால்கனியும் கவர் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஒரு பால்கனி இருக்குது. இது வந்து ஒரு வார்ட்ரோப்போட வாக்கிங் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து பாத்ரூம் ஸ்டார்ட் ஆகுது. இது ரொம்ப நல்லா பெருசாகவே பண்ணியிருக்காங்க. இதோட பாத்ரூமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக பண்ணியிருக்காங்க. வீட்டில் இருக்கிற வீட்டிலே வந்து இந்த பாத்ரூம் தான் ரொம்ப பெருசு. அந்தளவுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய பங்களாவில் 2 விஷயம் மிஸ் ஆகுது. ஒன்று வந்து ஜக்கூசி பாத் பண்ணியிருக்கலாம், ஜக்கூசி பண்ணாமல் விட்டாங்க. நீங்கள் வாங்குறவங்க ஜக்கூசி பண்ணிக்கலாம். இன்னொன்று லிஃப்ட்டு போடாமல் விட்டாங்க. இது மட்டும் தான் குறை. மற்றபடி வீடு வந்து வேறு லெவல். மாடி மேலே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. மேலே வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது, சூப்பரான ஒரு பெட்ரூம். அதையும் நம்ம பார்த்துடலாம் மேலே போய்ட்டு. மேலே வந்து டோர் மூடி இருக்கனால கொஞ்சம் இருட்டாக இருக்கும். நல்ல ஒரு வியூ. வீட்டுக்கு ஒரே ஒரு குறை வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் இல்லை. அது மட்டும் தான் ஒரே ஒரு குறை. லிஃப்ட் இல்லைன்ட்டு தான். லிஃப்ட் வச்சா சூப்பராக இருக்கும் வீடு வந்து பார்க்குறதுக்கு. நம்ம அப்படியே மேலே வரலாம். இதில் ஒரு நல்ல ஒரு பெரிய லைட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய லைட் கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த டோர் திறந்ததுக்கப்புறம் நல்ல வெளிச்சம் இருக்கும். நல்ல ஒரு வியூ இருக்கும், நைட் வியூ. நல்ல ஒரு பெரிய லைட்டு. மேலே வந்தாச்சு. ஓப்பன் டெரஸு. ஒரு சூப்பரான வந்து ஒரு ஓப்பன் டெரஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய ஃபங்க்ஷனே வந்து இங்கே நடத்தலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய டெரஸு. கிட்டத்தட்ட 4000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே டெரஸ் வரும். மேலே அழகாக பண்ணியிருக்காங்க. மேலேருந்து ஒரு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்டோர் ரூம். சாரி, பாத்ரூம் கிடையாது, ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாத்ரூமை கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பெரிய ஒரு ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்ரூம். கெஸ்ட்டுக்கான பெட்ரூமாகவும் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பீச் வியூ இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இந்த பெட்ரூம் உள்ளே போய் பார்க்கலாம். அப்படி உள்ளே இது ஒரு பெட்ரூமு. இது ஒரு நார்மல் டிசைனில் பண்ணியிருக்காங்க. காட்டும் இது நார்மலான ஒரு காட் கொடுத்துருக்காங்க. டிசைன் இது பண்ணாங்க. அட்டாச்சு பாத்ரூம்.
அட்டாச்சு பாத்ரூமு, எல்லா ரூம்லையுமே கெய்சர் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு இங்கேருந்து ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப் ப்ளஸ் மேக்கப்பான ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே வந்து ஒரு கெசிபோ டைப்பில் ஒரு சிட் அவுட் ஏரியா பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம வந்து போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா காற்று. அதுக்கு மேலே நீங்கள் வந்து எதுவும் ஃப்ளோரில் வந்து ஷீட் கீட்டு மேலே போட அடிச்சு தூக்கி போயிடும். அதனால் இது ஓப்பனாக விட்டு நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இல்லை இது மாதிரி ஸ்ட்ராங்காக ஏதாவது ஷீட் நீங்கள் போடலாம், காற்றுல அடிக்காத மாதிரி. மேலே இது வந்து ஓப்பன் சேர்ஸ்லாம் போட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் செட்டப்பில் பண்ணலாம். மேலே வந்தீங்கன்னா இது ஒரு சிட் அவுட் ஏரியா, 3000 லிட்டர் வாட்டர் டேங்க் இருக்குது. இதுக்கு தான் வெஜிபா மாதிரி கவர் பண்ணியிருக்காங்க அழகாக. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, ப்ரைஸ் பார்ட்டுக்கு வரும். அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,65,00,000 கோட் பண்ணுறாங்க. 6.65 crore, ஸ்லைட்லி நெகோஷியபிள். அந்தளவுக்கு வந்து இவங்க வந்து நிறைய செலவு பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு. அதுவும் இல்லாமல் இதை ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டியாகவும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. மினிமம் 3 லட்ச ரூபா மந்த்லியும், மேக்ஸிமம் 7 லட்ச ரூபா அவங்க எடுத்திருக்காங்க. மினிமம் உங்களுக்கு மந்த்லி கண்ணை மூடிட்டு உங்களுக்கு ஒரு 3 lakh வந்து ரெண்டல் வந்துகிட்டே இருக்கும். இன்னும் நீங்கள் நல்லா புக்கிங் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் 7 lakh வரைக்கும் எடுக்கலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம் கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேலுக்குள்ளே ரெண்டுக்கு வந்து எங்களை கான்டக்ட் பண்ணுங்கள். நான் சேல் ரெண்டு பண்ணி தரோம். தேங்க்யூ.